ஸ்டேட் லிஸ்ட்டில் இருந்த எஜுகேஷனை கன்கரண்ட் லிஸ்ட்டில் மாற்றி மிகப்பெரிய ஒரு வரலாற்று குற்றத்தை நிகழ்த்தினது திருமதி இந்திரா காந்தி அவர்கள். மத்திய அமைச்சர் ஒரு இந்தியா போன்ற ஒரு யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸுக்கு இருக்கிற ஒரு ஸ்டேட்டுக்கு பகிரங்கமாக ஒரு மிரட்டல் விடுக்கிறாரு. அதுலேருந்து தான் இந்த ஹிந்தி திணிப்பு எதிர்ப்பு தமிழ்நாட்டில் அதிகமாக பேசப்படுது. வணக்கம், பேரன்புடன் உங்கள் விஜயன். இன்னைக்கு தமிழ்நாட்டில் பற்றி எரிஞ்சிட்டு இருக்க ஒரு பிரச்சனை ஹிந்தி திணிப்பு. 1960களில் நடந்த ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்தின் வெளிப்பாடாக தமிழ்நாட்டில் ஒரு ஆட்சி மாற்றம் நடக்குது. அந்த ஆட்சி மாற்றம் கிட்டத்தட்ட 58 வருடங்கள் ஆகுது. இன்னைக்கு வரைக்கும் அதை யாராலையும் அசைச்சு பார்க்க முடியல. அப்படி ஒரு ஆட்சி மாற்றத்துக்கு காரணமாக இருந்த ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம் அது இப்போ தமிழ்நாட்டில் திருப்பியும் வருதா அப்படிங்கிறத பற்றி தான் இந்த காணொலி. இது எங்கேருந்து ஸ்டார்ட் ஆச்சு திடீர்னு அப்படின்னா, 2019 தேசிய கல்விக் கொள்கை நேஷனல் எஜுகேஷன் பாலிசி கமிட்டியோட அறிக்கை கவர்மெண்ட்டுக்கு ஒன்றிய அரசுக்கு சமர்ப்பிக்கப்படுகிறது. திரு கஸ்தூரி ரங்கன் ஐயர் சார், முன்னாள் தலைவர், அவருடைய தலைமையில் அமைக்கப்பட்ட கமிட்டியிலிருந்து அவங்களுடைய பரிந்துரைகளின் அடிப்படையில் 2020 நேஷனல் எஜுகேஷன் பாலிசி 2020 தேசிய கல்விக் கொள்கை 2020 ஒன்றிய அரசு வடிவமைக்குது. அதில் மும்மொழி கொள்கையை அவங்க உருவாக்குறாங்க. அதாவது அது வரைக்கும் இருமொழி கொள்கை இருந்தது, இந்தியாவில் மும்மொழி கொள்கை ஆகுது. என்ன அப்படின்னா, இப்போ எல்லாருமே நம்ம படிக்கும்போது அரசு பள்ளிகளில் படித்தவங்க எல்லாருமே ஆங்கிலமும் அல்லது இன்னொரு மொழியும் படிச்சிருப்போம். ஆங்கிலம் எல்லாருக்குமே இருந்திருக்கும், இன்னொரு மொழி படிச்சிருப்போம். கேரளா பார்டரில் இருக்கிற பள்ளிகளில் மலையாளம், கர்நாடகா பார்டரில் இருக்கிற பள்ளிகளில் கன்னடம், ஆந்திர பார்டரில் இருக்கிற பள்ளிகளில் தெலுங்கு, மற்றபடி தமிழ்நாடு முழுக்க அனைத்து பள்ளிகள்லையும் தமிழ் முதல் பாடம் இருந்திருக்கும். அதுக்கப்புறம் ஆங்கிலம் 2வது பாடமாக இருந்திருக்கும். எல்லாருமே அப்படி தான் படிச்சிருப்போம். அதுக்கப்புறம் மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் சிபிஎஸ்சியில் இங்கெல்லாம் ஹிந்தி, ஃப்ரெஞ்சு, அந்த மாதிரி ஃப்ரெஞ்சு அதிகமான படிக்கப்படுகிற ஒரு மொழி. அதாவது 11th 12th தான் அந்த ஃப்ரெஞ்சில் ஆனாவானவே சொல்லிக் கொடுப்பாங்க. ஸோ அதில் 12th ஸ்கோர் பண்ணுறது செம்ம ஈஸி. இது படிச்சிருப்போம். இப்போ இந்த இருமொழி கொள்கை இல்லாமல் அப்போது 10th நமக்கு 5 சப்ஜெக்ட் இருந்திருக்குமா, இப்போது 6 சப்ஜெக்ட். இனிமேல் பப்ளிக் எக்ஸாம் எழுதுறதா நீங்கள் 6 சப்ஜெக்ட் எழுதுனா அது 6வது சப்ஜெக்ட் இன்னொரு மொழி, கூடுதலாக ஒரு மொழி நீங்கள் படிச்சே ஆகணும். அந்த மொழி இந்தியாவில் இருக்கிற எந்த மொழியாக வேணாலும் இருக்கலாம். முதல்ல ஹிந்தின்னு சொல்லப்பட்டது. அதுக்கப்புறம் அந்த எதிர்ப்பை பார்த்துட்டு அது இந்தியாவில் இருக்க ஏதாவது மொழி அப்படின்னு சொன்னாங்க. பாரதிய ஜனதா ஆளாத ஒரு சில மாநிலங்கள், தமிழ்நாடு போன்ற ஒரு சில மாநிலங்களில் இன்னமும் ஏற்றுக்கல. இப்போ சமீபத்தில் ஒன்றிய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர்கள் என்ன சொன்னார் அப்படின்னா, அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்கும்போது, தமிழ்நாட்டுக்கு கொடுக்கப்பட வேண்டிய கல்விக்கான நிதி நிலுவையில் இருக்கு, இன்னும் வழங்கப்படலை அப்படின்னு கேட்டதுக்கு அவர் என்ன பதில் சொன்னார் அப்படின்னா, தமிழ்நாடு தேசிய கல்விக் கொள்கை, அதாவது மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கல. அவங்க அரசியல் காரணங்களுக்காக அதை நிராகரிக்கிறாங்க. அவங்க எப்போ ஏற்றுக்காங்களோ அப்போதான் அந்த நிதி விடுவிக்கப்படும் அப்படின்னு ஒரு மிரட்டல் விடுக்கிறாரு. ஒரு மத்திய அமைச்சர் ஒரு இந்தியா போன்ற ஒரு யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸுக்கு இருக்கிற ஒரு ஸ்டேட்டுக்கு பகிரங்கமாக ஒரு மிரட்டல் விடுக்கிறாரு. அதுலேருந்து தான் இந்த ஹிந்தி திணிப்பு எதிர்ப்பு தமிழ்நாட்டில் அதிகமாக பேசப்படுது. அதிகமாக அந்த இன்னொரு ஜல்லிக்கட்டு போராட்டம்னா ஒன்றுமே இல்லை இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை கம்பேர் பண்ணும்போது. ஏன்னா ஜல்லிக்கட்டு போராட்டம் அந்த போராட்டத்தின் வெற்றி மட்டும்தான், அந்த ஒரு விஷயத்துக்கான வெற்றி மட்டும்தான். இந்திய எதிர்ப்பு போராட்டம்ங்கிறது ஒரு ஆட்சி மாற்றத்தையே கொண்டாந்து அந்த ஆட்சி மாற்றம் 60 வருஷமா நிலைத்து நிற்கிற அளவுக்கு போயிருக்கு. அப்படின்னா இந்திய எதிர்ப்பு போராட்டம் எந்த அளவுக்கு நடந்திருக்கும் அப்படின்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். சரி, இப்போ இந்த மும்மொழி கொள்கையில் என்ன பிரச்சனை? மாணவர்கள் இன்னொரு மொழி கற்றுக்கிறது நல்லது தானே அப்படின்னா, அதில் ப்ராக்டிகாலிட்டின்னு ஒன்று இருக்குது. ப்ராக்டிக்கலில் நடைமுறை சிக்கல்கள்னு ஒன்று இருக்குது. அது என்னன்றத ஒரே ஒரு உதாரணம் மட்டும் சொல்கிறேன். இப்போது தமிழ்நாட்டோட ஏதோ ஒரு குக்கிராமத்தில் இருக்கிற ஒரு மாணவன், நடுவில் இருக்கிற மாவட்டத்துக்கு போயிடுவோமே, தஞ்சை, திருச்சி மாதிரி இருக்கிற மாவட்டத்தில் இருக்கிற மாணவன், அவன் ஒரு அரசு பள்ளியில் படிக்கிறான். ஒரு கிராமத்தில் இருக்க ஒரு அரசு பள்ளியில் படிக்கிறான். அவனுக்கு தெலுங்கு படிக்கணும்னு ஆசை. அந்த மாணவன் தெலுங்கு தேர்ந்தெடுக்கிறான். தன்னுடைய 3வது மொழியாக தெலுங்கு தேர்ந்தெடுக்கிறான். அப்போ என்ன ஆகும்? அந்த மாணவனுக்கு தெலுங்கு சொல்லிக் கொடுக்குறது ஒரு ஆசிரியர் நியமிக்கணும். அந்த ஆசிரியர் யார் நியமிப்பா? ஒன்றிய அரசு பணம் கொடுக்குமா? ஒரே ஒரு மாணவனுக்கு அந்த தெலுங்கு மொழி எப்படி கற்பிக்கப்படும் அப்படின்றது மிகப்பெரிய கேள்விக்குறி. இதிலிருந்து மத்திய அரசு ஒன்றிய அரசு கொண்டு வர முயற்சி பண்ணுறது என்ன அப்படின்னா, இந்த முக்கால்வாசி இந்தியாவில் இருக்கிற அனைத்து மாநிலங்கள்லையுமே இந்த கல்விக் கொள்கைகளை யாரெல்லாம் ஏற்றுக்கிட்டாங்களோ அவங்களாம் 3வது மொழியாக அதிகபட்சமாக 99% படிக்கிறது ஹிந்தியை தான்.
ஏன்னா ஹிந்தி வந்து நிறைய பேசப்படுற ஒரு மொழியாக இருக்குது. அது வந்து அஃபிஷியல் மொழியாக இல்லைனாலும் அதிகமாக பேசப்படுற மொழியாக இருக்குது. அதனால எங்கே பார்த்தாலும் அவர்களுடைய ஹிந்தி பிரச்சார சபா இருக்குது. அது வந்து சொல்லிக் கொடுக்குறது ஈஸி. அப்படிங்கும் போது இந்த நான் சொன்ன அந்த தெலுங்கு படிக்கணுன்ற பையன் இருக்கான்ல, அவனுக்கு வேணா ஒரு சாய்ஸ் இருக்கும், நீ தெலுங்கு படிக்கலாம் அப்படின்னு. ஆனால் அது அவனுக்கு கைக்கு கிடைக்காது. அந்த மாதிரி 3வது மொழி அப்படிங்கும் போது அப்போது அந்த ஒரு பையன் தெலுங்கு, ஒரு பையன் ஒடிசா, ஒரு பையன் போஜ்புரி, ஒரு பையன் பீகாரி அப்படின்னா அத்தனை பேருக்கும் தனித்தனி ஆசிரியர் நியமிச்சு நடத்த முடியாது. அப்போ பொதுவான ஒரு மொழியாக ஹிந்தி தெரிந்த ஆசிரியர்கள் வந்து நாங்கள் ஒன்றிய அரசுலேருந்து நாங்கள் அனுப்புகிறோம், நாங்களே காசு கொடுத்து நாங்களே சம்பளம் கொடுக்குறோம், ஒவ்வொரு பள்ளிக்கும் ஒரு ஹிந்தி ஆசிரியர் நியமிக்கிறோம், 3வது மொழியாக ஹிந்தியே எடுக்கலாம், நாங்களே தானே காசு கொடுக்குறோம், உங்களுக்கு என்ன பிரச்சனை, உங்களுக்கு மாநில அரசுகளுக்கு செலவே கிடையாது அப்படின்னு என்ன வேணாலும் பண்ணி கடைசியாக வந்து அந்த ஹிந்தி எதிர்ப்பு, ஹிந்தி திணிப்பு அதில் தான் வந்து நிற்கும். பார்க்குறதுக்கு வேணா இதுக்கும் ஹிந்திக்கு சம்மந்தமே இல்லை. அவங்க தான் திருப்பி சொல்கிறாங்களே அது ஹிந்தி இருக்கணும் அவசியம் இல்லை, எந்த மொழியாக வேணாலும் இருக்கட்டும், எந்த மொழியாக வேணாலும் படிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்களே அப்படின்னா அவங்க சொல்லுவாங்க. பட் நான் சொன்ன நடைமுறை சிக்கலை தாண்டி அதை வந்து நடைமுறைப்படுத்த முடியாது. வேறு 3வது மொழி இந்தியை தவிர வேறு எதையுமே வந்து இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் நடைமுறை சிக்கல்கள் இருக்கிறதுனால நடைமுறைப்படுத்த முடியாது. இப்போ அந்த மாணவன் தெலுங்கு படிக்கணும்னு சொல்கிற மாணவனுக்கு வந்து ஒன்றிய அரசு ஆந்திராவிலேருந்து ஒரு ஆசிரியரை நீங்கள் போய் தஞ்சாவூர்லேயோ திருச்சிலேயோ போய் அந்த மாணவனுக்கு தெலுங்கு சொல்லிக் கொடுங்க, நாங்கள் காசு கொடுக்குறோம் அப்படின்னு அனுப்பாது. அவங்க என்ன பண்ணுவாங்க, வட இந்தியாவில் இருக்கிற ஒரு ஹிந்தி தெரிந்த ஒரு ஆசிரியரையோ அல்லது ஹிந்தி பேச எழுத தெரிந்த யாரையோ வந்து அங்கேருந்து இங்கே அனுப்பிச்சு வைப்பாங்க. நம்ம இப்போது இந்த சதர்ன் ரயில்வே எனப்படுகிற தென்னக ரயில்வே அதில் இப்போ வேலை செய்கிற 75% பேர் யார், வடக்கிந்தியர்கள் தான். அந்த மாதிரி அவங்க அங்கேருந்து அனுப்பிச்சி வைப்பாங்க. அனுப்பிச்சி வச்சு நான் ஹிந்தி சொல்லித்தரேன் என்னோட செலவிலே அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஒரு ஹிந்தி திருப்பி தான் நடக்கும். இதுக்கெல்லாம் மூல காரணம் யார் அப்படின்னா டக்குன்னு நம்ம நீங்கள் ஜி மாதிரி நேரு தானே அப்படின்னு சொல்லிடக்கூடாது. ஓரளவுக்கு உண்மைதான். இதுக்கெல்லாம் மூல காரணம் யாருன்னா நேரு இல்லை, அவருடைய பொண்ணு இந்திரா காந்தி. எங்கேருந்து ஆரம்பிக்குது அப்படின்னு பார்ப்போம். அதாவது இந்தியாவில் வந்து மொத்தம் 3 லிஸ்ட் இருக்குது. இந்தியாவோட கான்ஸ்டியூஷனில் 3 லிஸ்ட் இருக்குது. ஒன்று யூனியன் லிஸ்ட்டு, ஸ்டேட் லிஸ்ட்டு, அப்புறம் கன்கரண்ட் லிஸ்ட். இந்த 3 லிஸ்ட்டுக்குமான வித்தியாசம் என்னன்னு பார்ப்போம். இப்போது சாலை போக்குவரத்து இருக்குல்ல, பஸ் எல்லாம் இருக்குல்ல, ஸ்டேட் டிரான்ஸ்போர்ட் பஸ்ஸு, அதெல்லாம் வந்து ஸ்டேட் லிஸ்ட்டில் வந்துடும். ட்ரெயின் எல்லாம் வந்து சென்ட்ரல் லிஸ்ட்டில் வந்துடும். சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு, ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் ட்ரெயினுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் ஒவ்வொரு மாநிலத்தில் ஓடுற பஸ்ஸுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. இப்போது கரண்ட் இருக்குது அப்படின்னா, எலக்ட்ரிசிட்டி மின்சாரம் இருக்குது அப்படின்னா அதை வந்து ஒரு மாநிலமும் தனித்தனியாக தயாரிக்கும். அது எல்லாத்தையும் மத்திய தொகுப்புன்னு சொல்லுவாங்க. மத்திய தொகுப்புக்கு மத்திய அரசு நிர்வகிக்கிற ஒரு இடத்துக்கு அனுப்புவாங்க. அவங்க மற்ற மாநிலங்களுக்கு பிரித்து கொடுப்பாங்க. உதாரணத்துக்கு நம்ம நெய்வேலி நிலக்கரி சுரங்கம் அது சொல்லலாம். அது வந்து ஒரு மத்திய அரசு நிறுவனம் தான். இப்போது மின்சாரம் வந்து கன்கரண்ட் லிஸ்ட்டில் வந்துடும். ஏன்னா அது தயாரிக்கிறது அந்தந்த மாநிலங்கள், அதை வந்து அனுப்புறது அந்தந்த மாநிலங்கள். அது வந்து மத்திய அரசு வந்து நான் சொல்கிற மாதிரி அதோட பேரே மத்திய தொகுப்பு. ஒன்றிய அரசு வந்து அதை பகிர்ந்து கொடுக்கறதுக்காக தான் இருக்குது. வரியாக இருக்கட்டும், அந்தந்த மாநிலங்கள்லேருந்து வரி மத்திய அரசுக்கு போகுது, அது வந்து மத்திய அரசு மாநிலங்களுக்கு பகிர்ந்து கொடுக்குது. அதே மாதிரி தான் மின்சாரம். இதில் 1976 75லேருந்து 77 வரைக்கும் இந்தியாவில் எமர்ஜென்சி நடக்குது, இந்திரா காந்தி அவர்களுடைய ஆட்சி காலத்தில். அந்த எமர்ஜென்சி காலத்தில் அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஸ்டேட் லிஸ்ட்டில் இருந்த எஜுகேஷனை கன்கரண்ட் லிஸ்ட்டில் மாற்றி மிகப்பெரிய ஒரு வரலாற்று குற்றத்தை நிகழ்த்தினது திருமதி இந்திரா காந்தி அவர்கள். அதோட பாதிப்பு வந்து இன்னைக்கு வரைக்கும் நம்மளுக்கு தொடர்ந்துகிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் அந்த ஆட்சியாளர்கள், அவங்களுடைய மகன் ராஜீவ்காந்தியாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் அந்த மன்மோகன் சிங்லேருந்து யாருமே அதை பற்றி யோசிக்கவும் இல்லை, அதை மாற்றுறதுக்கான எந்த வேலையும் பண்ணலை. இந்த கன்கரண்ட் லிஸ்ட்டை பற்றி நம்ம எப்போ அதிகமாக பேசணும்னா, நம்ம தங்கை அனிதா வந்து நீட் தேர்வு அப்போ உயிரிழந்த போது இந்த கன்கரண்ட் லிஸ்ட்டில் இருந்து அந்த எஜுகேஷனை தூக்கி நம்ம ஸ்டேட் லிஸ்ட்டில் போகணும் அப்படின்னு நம்ம குரல் கொடுத்து போராடணும். பட் அது இன்னைக்கு வரைக்கும் அது நடக்கலை. ஒன்றிய அரசுக்கு எதிராக ஒரு போராட்டம் நடத்தி ஜெயிக்கிறது அப்படிங்கிறதுக்கு ஜல்லிக்கட்டு போராட்டம் மாதிரியான ஒரு அபரிமிதமான ஒரு எழுச்சி தேவைப்படும். அதுவும் ஜல்லிக்கட்டு போராட்டம் ஒரு மாநிலத்தோட சிக்கல் அப்படின்றதுனால அது ஏதோ நடந்துருச்சு. ஆனால் அதே மாதிரியான இப்போ நீட்டுக்கு எதிரான ஒரு போராட்டம் நடக்கணும் அப்படின்னா அந்த ஜல்லிக்கட்டு மாதிரி ஜல்லிக்கட்டு போராட்டம் தமிழ்நாட்டில் எப்படி இருந்துச்சோ அந்த மாதிரி இந்தியா முழுமைக்கும் நடக்கணும். அதுக்கான சாத்தியக்கூறுகள் வந்து மிக மிக குறைவு. ஆக இந்த எஜுகேஷன் வந்து இன்னைக்கு வரைக்கும் கன்கரண்ட் லிஸ்ட்டில் இருக்கிற ஒரே காரணத்தினால தான் நம்ம வந்து ஒவ்வொரு விஷயத்துக்கும் மத்திய அரசு எதிர்பார்த்துருக்கோம், நிதியிலிருந்து எல்லாத்துக்கும். அதே மாதிரி அவங்க சொல்கிறத தான் நம்ம செயல்படுத்தி ஆகணும் அப்படிங்கிறத நம்மளுடைய சுயாட்சி
நம்மளுடைய அதிகாரம் வந்து ரொம்ப கட்டுக்குள் இருக்குது, மத்திய அரசோட கட்டுக்குள் இருக்கிறதுனால நம்மளால் பெருசாக சுதந்திரமாக செயல்பட முடியல. ஸோ நான் மறுபடி முன்னாடி சொன்ன அந்த ப்ராக்டிகாலிட்டி படி பார்த்தோம், நடைமுறை சிக்கல்களை தாண்டி பார்த்தோம்னா எஜுகேஷனை ஸ்டேட் லிஸ்ட் கொண்டு வர்றதுங்கிறது நடைமுறையில் சாத்தியமில்லாத ஒன்று. ஆனால் இந்த மும்மொழி கொள்கையை எதிர்த்து போராடி நம்ம மாநிலத்துக்கு ஜெயிக்கிறது, நீட்டுங்கிறத வந்து மற்ற மாநிலங்களிலும் அதில் சம்மந்தப்பட்டிருக்கிறதுனால அதில் நம்மளால் ஜெயிக்க முடியல, இன்னைக்கு வரைக்கும் போராடிட்டு இருக்கோம். ஆனால் இது மும்மொழி கொள்கையை ஹிந்தி திருப்பி எதிர்க்கிறதுங்கிறது வந்து மற்ற ஸ்டேட்டோட சம்மந்தப்பட்ட விஷயம் கிடையாது. இது நமது மாநிலம், நமது உரிமை. அதனால் நம்ம தாராளமாக அதை எதிர்க்கலாம், போராடலாம், அதில் ஜெயிக்கவும் செய்யலாம். அதனால் என்றைக்குமே நம்ம திராவிட கட்சிகள் ஆட்சியில் இருக்கும்போது, அது திமுகவாக இருக்கலாம் அல்லது அதிமுகவாக இருக்கலாம், திராவிட கட்சிகள் தமிழ்நாட்டில் ஆட்சியில் இருக்கிற வரைக்கும் 3வது மொழி ஹிந்தி தமிழ்நாட்டுக்கு வரத்துக்கு வாய்ப்பே கிடையாதுங்கிறது மட்டும் நிதர்சனமான உண்மை. இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அன்பை பகிர்வோம். நன்றி.